அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய அருட்பெரும் மழையிலே நனைந்திருக்கிற எமது அன்பான பக்த பெருமக்கள், இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினம். பகவானுடைய அருட்குழந்தை திருமதி உஷா, திரு விஜயன் அவர்களுடைய அருட்குழந்தை திரு கண்ணன், திருமதி அகிலா இவர்களுடைய புதுமண தம்பதியருடைய திருமண விழா வீட்டிற்கு வந்திருக்கிறோம். பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய அருட்குழந்தைகள் இவர்கள். பகவான் யோகி ராம் சரத்குமாரை திருமதி உஷா, திரு விஜயன் அவர்கள் அறிந்து கொண்ட பிறகு இந்த திரு இல்லத்திலே நடந்த மாற்றங்கள், அளவுக்கு அதிகமான ஆச்சரியமிக்க மாற்றங்கள். திருமதி உஷாவுக்கு இந்த இல்லத்திலே சிறந்த ஒரு ஆசீர்வாதம். நாங்கள் முதல்ல வந்தப்போ எப்படியோ இந்த வீடு நல்ல ஒரு ஆசீர்வாதமும் ஒரு அருட்கடாட்சமும் இந்த வீட்டில் நிரம்பி இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? திருமதி உஷாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு அருட்கடாட்சம் இந்த வீட்டில் நிரம்பி இருக்க என்ன காரணம்? பக்தியா? என்ன காரணம்? என்ன காரணம்? உஷா வராம யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சாரம் சரக்கருளையில நாம ஒலியே இல்லை. அவ ஒருத்தி தான் அந்த நாமத்தை அப்படி முழங்குவாங்க வந்தா. இப்ப உஷா இல்லாம நாமத்தினுடைய சத்தமே குறைஞ்சிருக்கு. அதனால அந்த உஷாவுடைய அந்த நாமத்தின் மகிமை தான். அவ அந்த நாமத்துக்கு மேல அவளுக்கு அப்படி ஒரு கிரேஸ், நாமத்துக்கு மேல அப்படி ஒரு பைத்தியம். நாங்க வரச்சுலதான் பேசிட்டு வந்தோம், இவ்வளவு வழி டிராவல் பண்ணி இந்த பிள்ளை எப்படி அங்க வருது, எங்களுக்கே ஒருத்தி கால் வலிக்குதுங்கிறா, ஒருத்தி இடுப்பு வலிக்குதுங்கிறா, இவ்வளவு வழி டிராவல் பண்ணி சரக்கரோட வரைக்கும் இந்த பிள்ளை எப்படி வாரந்தோறும் வருதுன்னு நாங்க பேசிட்டு வந்தோம். அப்ப அந்த பகவான் மேல இருக்கிற அந்த பக்தியும் அந்த நாமத்தின் மேல இருக்கிற அந்த மகிமையும் தான் உஷாவுடைய திரு இல்லத்துல இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை அன்னைக்கு பகவான் நிகழ்த்தி இருக்காரு. யாதொரு குறையில் அவ அங்க வரப்போ ஒரு மிகப்பெரிய மனக்கவலையோட குழப்பத்தோட வந்தா எல்லாம் சரி பண்ணி இன்னைக்கு கண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்து இருக்கும். வேற சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் போக 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 எல்லாம் சரியாகும். பகவான் யோகி ராம் சரத்குமார் இந்த திரு இல்லத்தை நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு. திருமதி உஷாவையும் திரு விஜயனையும் கண்ணனையும் அகிலாவையும் அப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆனா நல்ல பிள்ளை எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட வந்து குறிச்சி இப்படி குறிச்சி அப்படியே குறிச்சி இப்படின்னு எல்லாம் சொல்லுவார். அதே போல பகவான் எல்லாம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு. நிரம்ப ஆசீர்வாதம் அந்த திரு இல்லத்துல இருக்கு. உஷா, திரு விஜயன் இந்த தம்பதிகள் இழந்தவைகள் எல்லாம் மீட்பாங்க. நிச்சயம் என்னுடைய வாக்கு பலிக்கும். இழந்தவைகள் எல்லாம் மீட்பாங்க. கண்ணனம்னு சொல்லவே வேண்டாம், பெரிய உழைப்பாளி, நல்ல உழைப்பால. நான் அந்த பிள்ளைய போட்டோ முதல் தடவை செல்லில் காமிச்சப்பவே நான் சொன்னேன், அந்த பிள்ளை ஒரு நல்ல ஒரு கணவன் அமைஞ்சிருக்கான். ஏன்னா என் மகக்கிட்டே நான் தான் சொன்னேன், என் மகளுக்கு நான் கணவனை தேர்ந்தெடுக்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்க நான் சொன்னேன், பெரிய கோடீஸ்வரம் மாப்பிள்ள எல்லாம் ஒன்று வேண்டாம், ரொம்ப பெரிய வசதி எல்லாம் ஒன்று வேண்டாம், உழைக்கிறவனா பாரு, ஒர்க்கஹாலிக்குப்பாங்க. ஆல்கஹாலிக் மாதிரி ஒர்க்கஹாலிக், எப்பவுமே உழைப்பு, வேலைக்கு போகலாம் பைத்தியம் முடிச்சிடும், அந்த மாதிரி பையனா செலக்ட் பண்ணுனேன். அந்த மாதிரி தான் அவளும் செலக்ட் பண்ணியிருக்கா. திருமதி அகிலாவும் கண்ணனை தேர்ந்தெடுத்தது இஸ் எ பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா அவனால சும்மா இருக்க முடியாது, வீட்டில் ஒரு நாள் சும்மா இருக்க முடியாது. எப்போ ஏதாவது வேலைக்கு போகலாமா, அங்கே போகலாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான். துபாயிலேருந்து வர வேண்டான்னு சொன்னேன், ஆனால் அவள் டிக்கெட்லாம் போட்டு தான் என்ன சொல்லுவாள், குறிச்சி வரலாமா, இப்போ வேண்டாங்க இருக்கட்டு அப்படின்னா, இல்லை டிக்கெட்லாம் போட்டான் பிள்ளை அப்படின்னா, அப்போ வரட்டு வேறு என்ன செய்ய. ஆனால் வந்த மட்டுக்கு, ஏன்னா அவனுக்கு ஏன் வர வேண்டாம்னு சொன்னோன்னா, ஒருவேளை அவன் துபாயில் இருந்திருந்தா அவனுக்கு வேற ஒரு மாற்றம் இருந்தது, அவனுக்கு ஒரு மாற்றம் நிகழ்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்தது. அது இங்கே வந்ததுனால இந்த அகிலா வந்திருக்கு, அவ்வளோதான். அங்கே இருந்திருந்தா அங்கே ஒன்று வந்திருக்கும், இங்கே இருந்தால் இங்கே ஒன்று வந்திருக்கும், அங்கே வேற ஒன்று வந்திருக்காது, வேலை கிடையாது. அதனால பகவான் ஒரு மாற்றத்தை கொடுத்துருப்பார். டிக்கெட் போட்டுட்டேன்னு சொன்னதால சரி இங்கே வந்தால் இந்த மாற்றம் நடந்துருக்கு, அவ்வளோதான். திரு கண்ணன் வாழ்க்கையில் துவக்கவே மாட்டார். ஏன்னா அவனும் பகவானுடைய ஒரு அருட்குழந்தை, நல்ல ஒரு ஆசீர்வாதம், தங்கச்சியை போல இல்லை அண்ணன். அதனால நல்ல ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் ஜொலிப்பாங்க, ஜெயிப்பாங்க நிச்சயமாக. ஒரு குறையும் வராது அகிலாவுக்கு. வாழ்க்கை இன்னும் இந்த வீட்டில இருந்து பல வீடுகள் கட்டி பெருகி வாழ்க்கை வேற விதத்துல நகரும். எல்லாம் உள்ள எம்பெருமான் பகவான் யோகி ராம் சரத்குமார் உங்களுக்கு எல்லா ஆசையும் வழங்கி எல்லா அருளும் வழங்கி உங்களை வையத்துள் வாழ்வாங்க வாழ வைப்பார். இது பகவானுடைய ஒரு அன்பு பரிசு. எல்லா வளமும் நலவும் பெற்று பல்லாண்டு வாழும். இது எப்போதும் நீங்கள் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க சாமியை. ஒரு குறையும் வராது உங்களுக்கு. எல்லா வளமும் நடக்கக்கூடிய கலியுகத்தின் கண்ணுள்ள தெய்வம் பகவான்.